நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் 144 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டும் நம் வாழ்நாளில் வரும் மகா கும்பமேளா. மோட்ச நம்பிக்கையில் கோடிகளில் பக்தர்கள், ரிஷிகளும் சந்நியாசிகளும் நீராடும் நிகழ்வான சாகி ஸ்நானத்தின் போது எடுக்கப்படும் திரிவேணி சங்கமம் புண்ணிய தீர்த்தம் உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவி வழங்கவிருக்கிறது. மேலும் www.shankaraworld.com என்ற இணையதளத்திற்கு சென்று முன்பதிவு செய்யலாம். ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 17/2/2025 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் குரோதி வருடம் மாசி மாதம் 5ஆம் தேதி திங்கட்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை பஞ்சமி திதி. நாளைய தினம் அதிகாலை 4:53 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்பிரை ஷஷ்டி திதியானது வந்து விடுகிறது. நட்சத்திரம் பார்த்தோம்னா இன்றைக்கு சித்திரை நட்சத்திரம் இந்த நாள் முழுவதுமே வியாபிச்சுட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த நாள் முழுவதுமே சித்த யோகம் என்பதும் அமைந்திருக்கிறது. பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சூலம் அப்படிங்கிற ஒரு நாம யோகம் காலையில 8:51 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து கண்டம் அப்படிங்கிற ஒரு யோகமானது வந்து விடுகிறது. கரணம் பார்த்தோம்னா கௌலவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சுப முகூர்த்த நாள் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. ஆக இந்த நாளிலே எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளையும் செய்யலாம் என்பதற்காகவும் நினைவூட்டுகிறோம். இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே நக்ஷத்திர திருதினஸ்பிருக் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. இது என்ன திருதினஸ்பிருக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நேற்று இன்று நாளை ஆகிய 3 நாட்களையும் ஒன்றாக இணைக்கக்கூடியதுதான் இந்த திருதினஸ்பிருக் அப்படின்னு சொல்லுவா. திருன்னு சொன்னா 3, திரி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, 3 நாட்களையும் ஒன்றாக இணைக்கிறது. எது இணைக்கிறதுன்னு பார்த்தோம்னா இந்த நாளிலே இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரம் என்பது, அதாவது இன்றைக்கு சூரிய உதயத்திற்கு முன்னதாகவே சித்திரை நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே வியாபிச்சுருக்கு. நாளைய தினம் சூரிய உதயம் ஆன பின்பும் இந்த சித்திரை நட்சத்திரத்தினுடைய காலமானது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆக நேற்று இன்று நாளை ஆகிய 3 நாட்களையும் ஒன்றாக இணைப்பதால் இந்த நாளினை திருதினஸ்பிருக் என்ற பெயரிலே அழைக்கிறார்கள். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:34 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:11 சந்திர அஸ்தமனம் என்பது காலை 9:25 சந்திர உதயம் என்பது இரவு 10:03 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:54 முதல் காலை 6:33 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை 8:01 முதல் காலை 9:28 வரையிலும், யமகண்டம் என்பது பகல் 10:55 முதல் மதியம் 12:22 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 1:50 முதல் மதியம் 3:17 வரையிலும் நீடித்திருக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:55 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் காலை 9:40 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக தயிர் அருந்திவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா அவரவர் பார்வையில் மணமகன் அப்படிங்கிற ஒரு தலைப்புல தான் பார்க்க போறோம். அதாவது மணமகனை எப்படி பார்க்கிறா எல்லாரும் அப்படிங்கிறது நம்முடைய தர்மசாஸ்திரமானது அந்த நாளிலேயே எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னதாக எழுதியிருக்காங்க இல்லையா, அந்த தர்மசாஸ்திரமே தெளிவாக விளக்குகிறதா. இதையே நான் இந்த நேரத்துல சொல்றேன்னு பார்த்தோம்னா இன்றளவிற்கும் அது பொருந்தி வருகிறது அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். எப்படி தெரியுமா தர்மசாஸ்திரம் சொல்லி இருக்கு, அந்த வரனை எப்படி பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கன்யா வரையதே ரூபம் மாதா வித்தம் பிதாஸ்ருதம் பாந்தவாஹா குலமிச்சந்தி மிஷ்டான்னம் இதரே ஜனாஹா அப்படின்னு சொல்லி அந்த வரிகளானது சொல்கிறது. இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கன்யாஹா வரையதே ரூபம்னு சொல்றார். அந்த கன்னி பெண்ணானவள், அதாவது அந்த மணமகள் இருக்கிறாள் அல்லவா, அந்த வரனினுடைய அழகை பார்ப்பாளாம். அவனுடைய அழகாக இருக்கிறானா, அவன் ஒரு புஜபல பராக்கிரமசாலியாக இருக்கிறானா, அவன் ஒரு ஆணழகனாக இருக்கிறானா, மிகவும் பலசாலியாக
தன்னுடைய அழகிற்கு உகந்தவனாக இருப்பானா அப்படிங்கிற மாதிரி அவனுடைய அழகின் மீதுதான் அவளுடைய கவனம் என்பது செல்லுமாம். அதே மாதிரி அந்த பெண்ணினுடைய தாயார் பார்க்கும் பொழுது மாதா எதை பாப்பா அப்படின்னு சொன்னா, இவன் நல்ல வசதி வாய்ப்புகளை உடையவனா, என்னுடைய பெண்ணை வேலைக்கு போன்னு சொல்லி இம்சை பண்ணுவானா, இல்ல உக்காத்தி வச்சு நல்லா சாப்பாடு போடுவானா, என்னுடைய பெண்ணை மிகவும் சுகமாக பார்த்து கொள்வானா, அதற்கு ஏற்றாற்போல் இவனுடைய வசதி வாய்ப்புகள் எல்லாம் அமைந்திருக்கிறதா, மெயினா அந்த பெண்ணுடைய அம்மாவினுடைய நோக்கமானது இப்படித்தான் இருக்குமாம். ஆனால் அந்த பெண்ணுடைய அப்பா எதை பார்ப்பாராம், பிதாஸ்ருதம் அப்படின்னு சொல்றார். அந்த பெண்ணினுடைய தகப்பனார் எதை பார்ப்பாரார் சொன்னா, அந்த மருமகன் வரக்கூடிய மருமகனினுடைய அறிவினை பார்ப்பாராம். இவன் அறிவு செல்வத்தினை உடையவனாக இருக்கிறானா, இவன் கல்வி கேள்விகளில் மிகவும் சிறந்து விளங்குகிறானா, அப்படி கல்வி கேள்விகளில் இவன் சிறந்து விளங்கிவிட்டாலே கண்டிப்பாக இவன் நிறைய சம்பாதிப்பான், என்னுடைய குழந்தையை நல்லபடியா வச்சு காப்பாத்துவான். இது போக நன்கு படித்திருந்தால், ஒரு கல்வி கேள்விகளில் சிறந்தவனாக இருந்தால் அவங்கிட்ட ஒரு மெச்சூரிட்டி அப்படிங்கிறது இருக்கும் தெரியுமா. பொதுவாகவே பார்த்தோம்னா ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ஒருத்தன் போய் மனைவியை அடிக்கிறா அப்படின்னு சொல்லும்போது, ஏண்டா நிலம் படிச்சவனா அப்படின்னு சொல்லி கேட்பா தெரியுமா. ஆக படித்தவனாக இருந்தால் அதுபோல முரட்டுத்தனத்தோடு நடந்து கொள்ள மாட்டார்கள், ரொம்பவும் அன்போடு தன்னுடைய மனைவியை பார்த்து கொள்வார் என்பதனாலே தான். அதாவது அந்த மணமகளினுடைய அப்பாவானவர் எதை பார்ப்பார்னு சொல்லி பார்த்தா, அவனுடைய அந்த திறமை, அவன் எந்த அளவிற்கு படித்திருக்கிறான், அவன் ஒரு நல்ல திறமைசாலியா அப்படிங்கிறத தான் அந்த அப்பாவானவர் பார்ப்பாராம். ஆனால் பாந்தவாகா குலமிச்சந்தி அப்படின்னு சொல்றார். பாந்தவாகான்னு சொன்னா பந்துக்கள்னு சொல்றோம் இல்லையா, கூட இருக்கக்கூடிய மற்ற உறவினர்கள், அதாவது இந்த அப்பா அம்மா இல்லாம இந்த சித்தப்பா பெரியப்பான்னு இருப்பா, இந்த மாமா மாமி எல்லாம் இருப்பா தெரியுமா பொண்ணுக்கு, அவர்கள்லாம் எதை பார்ப்பான்னு சொன்னா அந்த மணமகனினுடைய குலப்பெருமையை பார்ப்பார்களாம். அவனுடைய குலத்திலே எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறார்களா, இல்ல அவங்க வேற ஏதாவது தப்பு தண்டெல்லாம் பண்ணிட்டு ஏதான ஒரு பிரச்சனையில இருக்காங்களா, இந்த வீட்லயா போய் சம்பந்தம் பண்ண அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவா தெரியுமா. ஆக அந்த சுற்றி இருக்கக்கூடிய உறவினர்கள்னு சொன்னா நெருங்கிய உறவினர்களை சொல்கிறார்கள். ஒரு தாய் மாமன் ஆகட்டும், அல்லது அந்த பெண்ணிற்கு சொந்த சித்தப்பா ஆகட்டும், அல்லது பெரியப்பா ஆகட்டும், அல்லது தாத்தா பாட்டிகளாகட்டும், இவர்கள் எல்லோருமே அந்த மணமகனினுடைய பரம்பரையைத்தான் பிரதானமாக விசாரிப்பார்களாம். அவனுடைய பரம்பரை நல்ல பரம்பரையா, அவனுடைய குடும்பமானது நல்ல அளவிலே இருக்கிறதா என்பதை போலத்தான் அதற்குத்தான் மிகவும் முக்கியத்துவம் கொடுப்பார்களாம் அந்த நெருங்கிய உறவினர்கள். அதற்கு அடுத்தபடியா சொல்றா பாருங்கோ, இஷ்டான்னம் இதரே ஜனாகான்னு சொல்றா. மற்ற பந்துக்கள் உறவினர்கள்லாம் சொல்றோம் இல்லையா, மித்திரர்களும் நண்பர்கள்லாம் சொல்றோம் இல்லையா, இவர்கள்லாம் எதை பார்ப்பாங்கன்னு சொன்னா அந்த அன்னம், அந்த கல்யாணத்துல என்ன மாதிரியான சாப்பாடு போடுறா அப்படிங்கிறது தான் பார்ப்பாளாம். பிரதானமா அவர்கள் எல்லோருமே அந்த கல்யாணத்தை நல்ல ஜாம்னு நடத்தலாப்பா அப்படின்னு சொல்றா இல்லையா. கல்யாணத்தை அந்த மணமகன் வீட்டார் ரொம்ப பிரமாதப்படுத்திட்டா, அவர்கள் ரொம்ப பிரமாதமாக நடத்தினா, நல்ல சாப்பாடு போட்டா அப்படிங்கிற மாதிரி அந்த சாப்பாட்டினை கொண்டு இவர்கள் நல்லபடியாக எல்லோருக்கும் உணவளிக்க கூடியதிலே இவர்கள் நல்ல வல்லவர்களாக இருப்பார்களா, எல்லோருக்கும் நல்ல சாப்பாடை போடுவாளா அப்படிங்கிறதுலதான் மற்றவர்களுடைய பார்வை என்பது இருக்குமாம் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய தர்மசாஸ்திரமானது நமக்கு தெளிவாகவே சொல்லி இருக்கிறது. அதனை அப்படியே பொருத்தி பாருங்களேன், இந்த நாளிலும் அப்படித்தானே இருக்கிறார்கள். அந்த பெண் அந்த பையன் ரொம்ப நல்லா படிச்சிருக்கானா இல்ல நல்லா ஏர்ன் பண்றானாங்கிறதெல்லாம் பார்க்கறத விட அவனுடைய அழகிற்கு, அவன் நல்லா படிச்சிருக்கணுங்கிற கண்டிஷன்லாம் போட்டா கூட, அவன் படிச்சிருக்கணும், வேலை பார்க்கணும், எல்லா கண்டிஷனும் போட்டா கூட அவனுடைய அழகு என்பதற்கும் இந்த பெண்கள், இந்த கல்யாண பொண்ணுங்கிற ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறா. அம்மா பார்த்தோம்னா அழகில்லைனாலும் பரவாயில்ல, அவன் நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கானாங்கிறத அம்மா பார்க்குறா. அப்பாவானவர் நல்லா படிச்சிருக்கானா, என் பொண்ணு எம்டெக் படிச்சிருக்கா, என் பொண்ணு பிஹெச்டி படிச்சிருக்கா, அதுக்கு தகுந்தபடி அதை விட அதிகமாக தானே அந்த பையன் படிச்சிருக்கணும், அவன் கொஞ்சம் கம்மியாக படிச்சிருந்தானே கஷ்டமாச்சே, இவங்களுக்குள்ள ஒரு ஈகோ கிளாஷ் வந்துருமேங்கிற மாதிரி அந்த படிப்பிற்கு பெண்ணுடைய தந்தையானவர் முக்கியத்துவம் தருகிறார் அல்லவா. இதைத்தான் நம்முடைய தர்மசாஸ்திரமானது நமக்கு தெளிவாக சொல்லி இருக்கிறது. இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள். நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் 144 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டும் நம் வாழ்நாளில் வரும் மகா கும்பமேளா. மோட்ச நம்பிக்கையில் கோடிகளில் பக்தர்கள், ரிஷிகளும் சந்நியாசிகளும் நீராடும் நிகழ்வான சாகி ஸ்நானத்தின் போது எடுக்கப்படும் திரிவேணி சங்கமம் புண்ணிய தீர்த்தம் உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவி வழங்கவிருக்கிறது.
மேலும் www.shankaraworld.com என்ற இணையதளத்திற்கு சென்று முன்பதிவு செய்யலாம்.